ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல்லாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. இந்த கார்த்தி இருந்துக்கிட்டு எல்லா தப்பையும் பண்ணிவிட்டு எதுவுமே பண்ணாத அப்பாவை மாதிரியே சுற்றிட்டு இருக்காங்களே. அவனுக்கு வச்சான் பாரு ஆப்புன்னு சொல்லிட்டு கடவுள் அனுப்பிச்சி வச்சிருக்கிற ஒரு ஜீவன் தான் அவங்க அப்பா. அவர் இருந்துக்கிட்டு எப்படா வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் பிஸ்னஸ் சொல்லிட்டு எல்லாத்தையும் அவர் பார்த்துட்டு இருந்தார் ஃபாரினில். ஆனால் அவருக்கு இப்போ அங்கே ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஏன்னா கௌதம் என்டர்பிரைசஸ் அப்படின்ற ஒன்று இல்லவே இல்லை, அதோட பேரை மாற்றிட்டாங்க. அதுலேருந்து தான் நீங்கள் இவ்வளோ நாளாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க, உங்களுக்கு இப்போ இங்கே வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பமாக இருக்குது. கௌதம் என்டர்பிரைசஸ் காணாமல் போயிடுச்சு, என்ன ஆயிருக்கும்? அஞ்சலி என்டர்பிரைசஸ்ன்னு வந்திருக்கு, அதனால் அவருக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. ஆனால் இங்கே ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு, அதனால தான் இப்படி ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் நம்ம கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி குடுகுடுன்னு வராரு. இந்தவர் நேராக அவங்க வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க. அவங்க வீட்டில் யாருமே இல்லை, இன்க்ளூடிங் ஜானகி வர. அதனால ஒரே டென்ஷனான அவர் வந்துக்கிட்டு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கௌதமுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாரு. கௌதம் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல, ஐயோ என்னாச்சு என் தங்க குட்டிக்கு, என் தங்க கட்டிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் ஜானகியை பார்த்தா ஜானகி உடம்புக்கு முடியாமல் படுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் யாருன்னு தெரிஞ்சதும் அவங்க ரத்தம், நாடி, உயிர் எல்லாமே துடிக்க ஆரம்பிச்சிடுது. என் பொண்டாட்டி இப்படி பண்ணவனா நான் சும்மா விட மாட்டேன், நான் அது அவனுக்கு என்ன பண்ணுறப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வாயெல்லாம் குளர்ந்து ஒரு டென்ஷனாக இருக்காரு. அதுக்கப்புறம் கௌதம் வந்துக்கிட்டு நீங்கள் எப்படிப்பா இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுவா நான் வந்து கௌதம் என்டர்பிரைசஸ் அப்படின்ற ஒரு பார்ட்டில் தான் அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம கம்பெனிக்கு தான் அங்கே பேர் புகழ் எல்லாமே அதிகம். ஆனால் அஞ்சலி என்டர்பிரைசஸ் அப்படின்னு ஒரு நேம் சேஞ்ச் ஆன உடனே இப்படி ஒரு கம்பெனியே இல்லை, நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே கிளைம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே வந்து ஜெயிலில் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் அங்கேருந்து படன்னு கிளம்பி வந்தேன். இப்போவே எனக்கு தோணுச்சு ஏதோ இங்கே பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போய் பார்த்தா வீட்டில் யாருமே இல்லை. அதனால தான் இங்கே வந்தேன், வச்சு உனக்கு ஃபோன் பண்ணேன். அதுக்கப்புறமா தான் எனக்கு எல்லா விஷயம் தெரிய வந்துச்சு. உங்களை இந்த நிலைமைக்காக அந்த கார்த்தியை நான் சும்மா விடமாட்டேன் கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நேராக போகிறாரு ஆஃபீஸ்க்கு. ஆஃபீஸில் போய் பார்த்தா அங்கே நடக்கிற கூத்து வேறு மாதிரி இருக்குது. அங்கே போன உடனே அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸு, அந்த சுரேஷ் இருக்கார் இல்லையா, மொத்த பேருமே பொக்கையோடு வந்து நம்ம கார்த்தி வரவேற்கிறாங்க. கார்த்தி சார் ரொம்ப சந்தோஷம், நீங்கள் புது எம்டி ஆனதுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பொக்கை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா பைரவ் வந்துக்கிட்டு அடுத்த மரியாதை நமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு இது மாதிரி நின்றுக்கிறாங்க. அப்படியே தலையில் க்ரௌன் வச்சா கிரீடை வச்சு எப்படி இருக்கும் அந்த மாதிரி நின்றுக்கிறாங்க. இன்னொரு புக்கையை கொண்டு வாங்க மேடம்க்கு கொடுக்க அப்படின்னு சொன்னதும், அப்பாடா நம்ம நினச்சது நடக்க போகுது, நமக்கு தான் அது வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு சந்தோஷத்தில் நின்றுட்டுருக்காங்க பைரவி. ஆனால் அங்கே நடந்ததே வேறு. அந்த சுரேஷ் இந்த கூட அந்த பொக்கையை நேராக கொண்டு போய் அஞ்சலிக்கிட்ட கொடுத்துட்டாரு. அடப்பாவி இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஷாக்கு நம்ம பைரவிக்கு. நம்மளை இப்படி அசிங்கப்படுத்திட்டானே பண்ணாட நாய் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நம்ம அஞ்சலி வந்து பேசுங்க மேடம், நீங்கள் இன்றைக்கி தான் முதல்ல கம்பெனிக்கு வந்திருக்கீங்க, உங்கள் பேரில் ஆஃபீஸும் ஆரம்பிச்சாச்சு, இப்போ வச்சு நீங்கள் பேசணுன்னதும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியில் இந்த கம்பெனிக்கு 2 ஓனர் தான், அதுனா இன்னொன்று கார்த்தி, வேறு யாருக்கும் இந்த கம்பெனியில் முக்கியத்துவமும் கிடையாது, இடமும் கிடையாது அப்படின்னு சொன்னதும் மூஞ்சி லட்சமாக இது பைரவிக்கு. இதுக்கப்புறம் இங்கே வேலை யார் யார் பார்க்கணும் பார்க்கக்கூடாதுன்றத நாங்கள் மட்டும்தான் முடிவு பண்ணுவோம். அதனால் இப்போவே இந்த எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் எடுக்க போகிறோம், அதில் யார் யார் எங்களுக்கு செட் ஆகலையும் மொத்த பேர் தூக்க போகிறோம் அப்படின்னதும் பைரவ் இருந்துக்கிட்டு நம்மளை போய் தூக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் நின்று இருக்கேன். அடுத்ததாக என்ன பண்ணுறாங்கன்னா, முதல்ல இந்த பைரவி ஆண்டி இந்த கம்பெனி பக்கம் வரவே கூடாது, அவங்களுக்கும் இந்த சொத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அவங்க வேணால் ஒரு எம்ப்ளாயியே எங்கள் கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்கிட்டோம், அதை பற்றி நான் கவலைப்பட விரும்பலை. ஆனால் அவங்க ஒரு ஓனர்ஷிப்போ ஒரு மெம்பர்ஷிப்போ வந்து இங்கே உட்காரவே கூடாது, ஓனர்ன்ற அதிகாரத்தில் வந்து எங்கள் சேரில் உட்காரக்கூடாது, சேர்மன் சேரில் அப்படின்னு சொன்னதும் ஒரே அவமானமாக போயிடுது. அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு வெளியே வர நேராக வந்திருக்காரு வேணும். ஐயோ அண்ணே பாத்தி அண்ணே என்னை எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்துகிறாளுங்கன்னு சொல்லிட்டு. அதுவும் மருமக இருக்காளே அஞ்சலி, அவன் என்னை என்ன பாடுபடுத்துறா தெரியுமா, மொத்த சுற்றி ஏமாற்றி அவங்க பேரில் ஏமாற்றி வச்சுக்கின்னு இப்போ என்னை வீட்டை விட்டு வெளியே போடுறாங்க. இவ்வளோ நாளாக அந்த இலக்கியா வீட்டவே ஆட்டி பச்சிருந்தா, அவள் கூட என்னை ஒரு நாளும் வீட்டை விட்டு வெளியே போகணுன்னு சொன்னதில்லை, நானாக தான் போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் இவன் என்னை சொல்லாமல் சொல்லி காட்டா வீட்டை விட்டு வெளியே போகணுன்னு சொல்லிட்டு. கம்பெனிக்குள்ளே நான் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டா, இன்னொன்று வீட்டுக்குள்ளேயே என்னை வரக்கூடாதுன்னு சொல்லிடுவானேன்னு சொன்னதும் அந்த இடத்துக்கு வந்தால் நம்ம வேணும் வந்துக்கிட்டு ஒரு அடி பொலின்னு வைக்க காது அப்படியே கொயின்னு இந்த கார்த்திகை. என்னம்மாம்மா அவரை எதுக்கு அடிக்கிறீங்க என்னதும், இந்த அடி உனக்கு உழ வேண்டியது, ஒரு பொம்பளை அடிக்கூடாதுன்றதுனால தான் அவனுக்கு உழுது, நீ இதில் குறுக்க வராது, அதுவும் இல்லாமல் என் பையன் அவனை அடிக்கிறது எல்லா உரிமையும் எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னதும் அவனுக்கு ஒரு பக்கம் அசிங்கமாக போய்ட்டு. அதுக்கப்புறம் என்னப்பா என்ன ஆச்சு, எதுக்காக இப்படி பண்ணிட்டுருங்க அப்படின்னதும், நீ என்னென்ன பண்ணன்னு எனக்கு தெரியாதுன்னு இருக்கியா, நீ பண்ண வேலைனால இப்போ ஜானகி ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டு இருக்கா, ஆனால் நீ அதை பற்றி எதையும் கவலைப்படாத, இங்கே வந்து சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்க, இந்த கம்பெனி சொத்து பேர் எல்லாத்தையும் வச்சு நீ என்னடா பண்ண போகிற, பெற்றவங்களை நல்லபடியாக பார்த்துக்காம நீ இந்த கம்பெனி
கம்பெனியை வந்து பல மடங்கு பெருக்கிக்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் எங்களையே கஷ்டப்படுத்துகிறேன், நீ சந்தோஷமாக இருக்கனா இருந்துக்கோ. அதை விட்டுட்டு ஜானகியை போய் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அவள் இப்போ ஹார்ட் அட்டாக் வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்கா. ஆனால் நீ அது கவலை இல்லாமல் இங்கே வந்து இருக்க அப்படின்னு அவங்க எப்படி போனால் எங்களுக்கு என்ன நடந்தது ஒட்டாரு பாருங்க. அஞ்சலியும் அடி அப்படியே காது போய் நீச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். அதுக்கப்புறம் கார்த்தி பேசுவானா பேச மாட்டானா அப்படின்னு பார்த்தா இந்த அஞ்சலி தான் டிங்கு டிங்குன்னு ஏகிறா. அதுக்கப்புறம் இலக்கிய சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதில் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.